இன்றைய சூழ்நிலைக்கு மக்களுக்கு உதவியாக இருக்கின்ற வகையில் எப்படி சென்னையில் பெருகி வருகின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதலோடு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எடுத்து வருகின்றதோ, அதுபோல் அந்த இடத்தில் ஏற்கனவே கோயம்பேடிலே பயன்பாட்டில் இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டி சுமார் 16 ஏக்கர் இடம் அளவிற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இடமும் இருக்கின்றது. இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு எது உதவுகிறதோ அந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கொண்டு வர சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் திட்டமிட்டிருக்கின்றது. ஊடகங்களுக்கு அன்பான வேண்டுகோள், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 86 ஏக்கர் நிலப்பரப்பிலே அமைந்திருக்கின்றது. இந்த பேருந்து நிலையத்தில் 6,50,000 சதுரடி கட்டுமானம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த பேருந்து நிலையத்திற்கு பல்வேறு தேவைகள் இருந்தாலும் கடந்த காலங்களில் திட்டமிடப்படவில்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பல்வேறு வகையில் திட்டமிட்டு சிறிய மழை பெய்தாலே பெருமளவு தண்ணீர் தேங்கி நிற்கின்ற நிலை, அதை போக்க வேண்டும் என்பதற்காக 13 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைத்திருக்கின்றோம். நிரந்தரமாக இந்த மழைநீர் செல்வதற்கு தீர்வு காண வேண்டுமென்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறமாக இருக்கின்ற ரயில்வே அடியிலே செல்லுகின்ற அந்த கல்வெட்டை புதிதாக கட்டுமானம் செய்ய வேண்டும். அந்த கட்டுமானத்தை நடத்துவதற்காக தென்னக ரயில்வேயிடம் கோரிய போது அவர்கள் 14 கோடி ரூபாய் செலவாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த தொகையை இருவரும் 50% என்று செலவிட்டு கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அதிக அளவு வருகின்ற பொழுது பாதுகாப்பு கருதி காவல் நிலையம் ஒன்றை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவித்திருந்தார். அந்த காவல் நிலைய கட்டிடம் சுமார் 13 கோடி ரூபாயில் கட்டப்பட இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு 6 ஏக்கர் நிலப்பரப்பில் பயணிகளுக்கு ஒரு அழகிய நீரோற்றுடன் கூடிய பூங்காவை அமைத்திருக்கின்றோம். அதேபோல் காலநிலை பூங்கா 14 கோடி ரூபாய் செலவிலே கிளாம்பாக்கத்தில் பணிகள் முடிவுடுகின்ற நிலையிலே இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, இன்னொரு 50 ஆண்டுகளை கணக்கிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த கிளாம்பாக்கத்திற்கென்று வருகின்ற அந்த பகுதியில் செல்லுகின்ற ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்பதற்காக கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் ரூபாய் 20 கோடியை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கியிருக்கின்றது. அதோடு நிரந்தரமாக அங்கே நடை மேம்பாலம் அமைப்பதற்காக சுமார் 40 கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்களை ஆர்ஜிதப்படுத்தவும் அந்த நடைமேடையை ஸ்கைவாக் அமைப்பதற்கு என்று ஒட்டுமொத்தமாக 140 கோடி ரூபாயை செலவிட திட்டமிட்டிருக்கின்றோம். இப்படி இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறுவுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய நேரடி கண்காணிப்பில் பல்வேறு திட்டங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தீட்டி இருக்கின்றது. ஒரு புதிய வீட்டில் கட்டி குடியேறினால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்க செய்யும். அதுபோல் மக்களுடைய தேவைகள் அனைத்தும் இது புழக்கத்தில் பயன்பாட்டில் வருகின்ற பொழுதுதான் கிளாம்பாக்கத்துடைய முழு தேவைகளையும் கண்டறியப்பட முடிகிறது. ஆகவே இந்த சிறு சிறு பிரச்சனைகளை தயவுசெய்து ஊடகங்கள் பெரிதாக்காமல், பொதுமக்களுக்கு பயணிகளுக்கு பீதியை உண்டாக்காமல், நிச்சயமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்டர்நேஷ்னல் லெவலிலே இந்தியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம், அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு பேருந்து நிலையம் என்பதை அருள் கூர்ந்து மனதிலே வைத்து இந்த பேருந்து நிலையம் மேலும் மக்களுடைய பயணிகளுடைய பயன்பாட்டிற்கு உகந்ததாக அமைவதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். துறை சார்ந்த செயலாளர் சமயமூர்த்தியோடு தொடர்பு கொள்ளுங்கள். துறை சார்ந்த உறுப்பினர் செயலாளரோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான விளக்கங்களை அளிக்கிறோம். குறைகள் என்று நீங்கள் சுட்டிக்காட்டினால் அதை நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏதாவது குற்றம் என்று கருதினால் எங்களிடம் கேளுங்கள், நாங்கள் அதற்குண்டான விளக்கத்தை அளிக்கிறோம். அனைத்துமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் மட்டுமல்ல, எந்த பணியாக இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே செயல்படுகின்ற இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றது. நீங்கள் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள்.
எங்களோடு விளக்கத்தோடு கூடிய குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.